இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். கொளத்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மொத்தம் 118.33 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு திட்டங்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். மேலும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 22.61 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3 மூத்த குடிமக்கள் உறைவிடங்கள் கட்டுமான பணிக்கு அடிக்கல் நாட்டினார். மேலும் 4.36 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்ட ஜெனரல் குமாரமங்கலம் குளம் மற்றும் பூங்கா, 91.36 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்ட தணிகாச்சலம் நகர் கால்வாய் ஆகியவற்றை முதலமைச்சர் திறந்து வைத்தார். கொளத்தூர் பகுதியைச் சேர்ந்த 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள், 150 மாற்றுத்திறனாளிகளுக்கு இணைப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட ஸ்கூட்டர்கள், அனிதா அச்சீவர்ஸ் அகாடமி மாணவ மாணவியர்களுக்கு தையல் இயந்திரங்கள் மற்றும் மடிக்கணினிகளையும், மாற்றுத்திறனாளிகளுக்கு கண்ணாடிகளையும் வழங்கினார். அதிமுக கொள்ளையடித்த ஆட்சி என்று கூறிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதற்கு பல சம்பவங்கள் உள்ளதாக கடுமையாக விமர்சித்துள்ளார். சென்னை கொளத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், டெல்லிக்கு நான் வெள்ளைக்கொடி, காவிக்கொடி என எதையும் கொண்டு போகவில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். திமுக ஆட்சி மீது குறை கூற முடியாததால் அரைத்த மாவையை எடப்பாடி பழனிசாமி அரைத்து வருகிறார் என்றும் சாடினார். அரக்கோணம் பாலியல் வழக்கில் தெய்வச் செயலை திமுக காப்பது ஏன்? பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்கும் வரை கேள்விகள் ஓயாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இத்தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், தன்னை பாலியல் இச்சைக்கு பழி கொண்டதுடன் பலரின் பாலியல் இச்சைக்கு இணங்குமாறு திமுக நிர்வாகி தெய்வச் செயல் துன்புறுத்தியதாக கூறும் மாணவி தைரியமாக வந்து புகார் அளித்தும் காவல்துறையினர் மிரட்டுவதாக கண்ணீருடன் காணொலி வெளியிட்டுள்ளார். இதுவே தமிழகத்தில் நடக்கும் அலங்கோல ஆட்சிக்கு சாட்சி என்றும் தெய்வச் செயலை காப்பாற்றுவதால் பெரும் அரசியல் முதலைகள் காக்கப்படுகின்றனரா என்று கேள்வி எழும்புவதாகவும் இபிஎஸ் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் நடப்பது மக்களாட்சி அல்ல, அதிகார திமிர் பிடித்த பாசிச ஆட்சி என்று தவிக தலைவர் விஜய் கடுமையாக விமர்சித்துள்ளார். சென்னை வியாசர்பாடி முல்லை நகர் பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் சொல்வதோ, அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொடுத்து உதவுவதோ கூடாது என்று காவல்துறை சொல்கிறது என்றால் அவர்களின் உண்மையான நோக்கம் என்ன என்று கேள்வி எழுப்பிய தவிக தலைவர் விஜய், தற்பொழுது தமிழ்நாட்டில் நடப்பது மக்களாட்சி அல்ல, அதிகார திமிர் பிடித்த பாசிச ஆட்சி என்று கடுமையாக விமர்சித்தார். திமுக அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாததால் தமிழ்நாட்டில் இளைஞர்கள் வேலையில்லாமல் திண்டாடி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 2021ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில் 10 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டது. 4 ஆண்டுகளில் எத்தனை வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டது, யார் பயனடைந்தார் என்பது குறித்து இதுவரை வெளிப்படையான அறிக்கையை தமிழக அரசு வெளியிடவில்லை என்று இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ள நிலையில் கோவை, நீலகிரிக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் நெல்லை, தேனி, தென்காசி ஆகிய 3 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் திருப்பூர், திண்டுக்கல், கன்னியாகுமரி ஆகிய 3 மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் கணித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உதகை கல்லட்டி மலைப்பாதையில் மீண்டும் போக்குவரத்து துவங்கியது. நேற்று பெய்த கனமழையின் காரணமாக கல்லட்டி மலைப்பாதையில் உள்ள 20வது கொண்டை ஊசி வளைவு பகுதியில் பாறை உருண்டு விழுந்ததில் சாலை சேதமடைந்திருந்தது. இதனைத் தொடர்ந்து நெடுஞ்சாலைத்துறையினர் சாலையை சீரமைத்ததை தொடர்ந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த போக்குவரத்து மீண்டும் துவங்கியது. கனரக வாகனங்களுக்கு தற்பொழுது அனுமதி இல்லாத நிலையில் அரசு பேருந்து மற்றும் சிறிய ரக வாகனங்கள் மட்டும் அனுமதிக்கப்பட்டு வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை பகுதியில் தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே சப்பாத்து பாலம் உள்ளது. மலையோர பகுதிகளில் கடந்த 2 நாட்களுக்கு மேலாக பெய்து வரும் கனமழையால் ஆற்று பகுதிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இந்நிலையில் குழித்துறை பகுதியில் தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள சப்பாத்து பாலத்தின் மீது தண்ணீர் மறுகால் பாய்வதால் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் நடமாடவும் இருசக்கர வாகனங்களில் செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆற்றின் வெள்ளம் சீறி பாயும் ட்ரோன் காட்சி ரம்மியமாக உள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே வெள்ளப்பெருக்கில் சிக்கிய காரை தீயணைப்புத் துறையினர் மீட்டனர்.
கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் சூண்டி சுண்ணாம்பு கால்வாய் பகுதியில் 2 நாட்களுக்கு முன் ஆற்றை கடந்து சென்ற கார் திடீரென வெள்ளப்பெருக்கில் சிக்கியது. இதில் பயணித்த நபர்களை தீயணைப்புத் துறையினர் உயிருடன் மீட்ட நிலையில் காரை மீட்பதில் சிக்கல் நீடித்த நிலையில் 2 நாட்களுக்கு பின் கிரெயின் மற்றும் ஜேசிபி மூலம் கார் ஆற்று வெள்ளத்தில் இருந்து மீட்டு கரைக்கு கொண்டு வரப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் ராட்சத மரம் வேரோடு சாய்ந்து விழுந்ததில் 2 இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்துள்ளன. கொடைக்கானலில் கடந்த 3 நாட்களாக பலத்த காற்றுடன் மழை பெய்து வருகிறது. இதனால் கொடைக்கானல் பிரதான சாலையில் உள்ள ராட்சத மரம் வேரோடு சாய்ந்து விழுந்துள்ளது. இதில் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 இருசக்கர வாகனங்கள் மற்றும் பால்ராஜ் என்பவரின் வீடு சேதமடைந்துள்ளது. தொடர் கனமழையால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சப்பாத்து பாலங்கள் தண்ணீரில் மூழ்கின. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களாகவே பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனால் உலக்கை அருவியில் உள்ள ஆறு உட்பட மாவட்டம் முழுவதும் உள்ள ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக சப்பாத்து பாலங்கள் பெரு வெள்ளத்தில் மூழ்கியதால் ஒரு சில மலை கிராம மக்களின் போக்குவரத்து முடங்கியது. கேரள மாநிலம் இடுக்கியில் இடைவிடாது பெய்து வரும் கனமழையால் பாதுகாப்பு நடவடிக்கையாக சுற்றுலா தலங்கள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளன. தென்மேற்கு பருவமழை துவங்கிய நிலையில் இடுக்கி மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக மாவட்டத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்கள் அனைத்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மூடப்பட்டுள்ளது. இதனால் கோடை விடுமுறைக்காக சுற்றுலா வந்த மக்கள் வெளியே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதால் சுற்றுலா தலங்கள் அனைத்தும் வெறிச்சோடின. தென்காசி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தென்காசியில் கடந்த 5 தினங்களாக மழையின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் ஒரே நாளில் 283 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தொடர் கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் ரெட் அலர்ட் எச்சரிக்கையொட்டி மூடப்பட்டிருந்த பூங்காக்கள் இன்று மீண்டும் திறக்கப்பட்டது. கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி உதகை மற்றும் குன்னூர், கூடலூர் ஆகிய முக்கிய சுற்றுலா தலங்கள் மூடப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று காலை முதலே மழையின் தாக்கம் சற்று குறைந்து காணப்பட்டதால் உதகை அரசு தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா ஆகியவை சுற்றுலா பயணிகளின் பார்வைக்காக மீண்டும் திறக்கப்பட்டது. இதனால் மகிழ்ச்சியடைந்த சுற்றுலா பயணிகள் தாவரவியல் பூங்காவை கண்டு ரசித்தும் இங்கு நிலவும் குழு காலநிலையை அனுபவித்தவாறு புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்தும் உற்சாகமடைந்தனர். சென்னை மாநகராட்சி பகுதிகளில் தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழை காலத்தை எதிர்கொள்வதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாடு பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையிலான இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள், சென்னை மற்றும் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். கடந்த ஆண்டு பருவமழையின் போது தண்ணீர் தேங்கிய பகுதிகளில் மழைக்காலத்தில் நீர் தேங்காமல் இருக்க எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் கேட்டறியப்பட்டது. மேலும் மக்கள் பிரதிநிதிகளின் கருத்துக்களை உள்வாங்கி அவற்றின் அடிப்படையில் முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. மழை நேரத்தில் உயிர் சேதம், பொருட்சேதம் எதுவும் இல்லை என்ற நிலையை உருவாக்கிட அனைவரும் திட்டமிட்டு களப்பணி ஆற்ற வேண்டும் என்றும் கூட்டத்தில் எடுத்துரைக்கப்பட்டது. நகைக்கடன் நிபந்தனைகளை உடனடியாக கைவிட வலியுறுத்தி மே 30ஆம் தேதி தஞ்சாவூர் தலைமை தபால் நிலையம் எதிரில் திமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக விவசாய அணி செயலாளர் AKS விஜயன் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். திமுக விவசாய அணி நிர்வாகிகள், விவசாயிகள் அனைவரும் அணி திரள வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவாகவும், விவசாயிகள், நடுத்தர சாதாரண மக்கள் மற்றும் வணிகர்களுக்கு எதிராகவும் இந்திய ரிசர்வ் வங்கி செயல்படுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தென் மாவட்ட மக்களுக்கு சுத்தமான குடிநீர் கிடைப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உறைக்கிணறுகளை பயன்படுத்தாமல் நேரடியாக தாமிரபரணி ஆற்றில் இருந்து எடுக்கப்படும் குடிநீர் மாசுபட்டிருப்பதால் தென் மாவட்ட மக்கள் கடும் அவதியடைவதாக தெரிவித்துள்ளார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சென்னை பல்லாவரத்தில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்து 3 பேர் உயிரிழந்தும் தமிழக அரசு பாடம் கற்கவில்லையா என்று கேள்வி எழுப்பியுள்ள நயினார் நாகேந்திரன், தாமிரபரணி ஆற்றில் கழிவுகளை கொட்டுவது குறித்து உயர்மட்ட விசாரணையை தொடங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மத்திய மேல் சபை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அதிமுக வேட்பாளர்களை அறிவித்தால் தேர்தல் ஆணையம் ஏற்கக்கூடாது என்று அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவைச் சேர்ந்த புகழேந்தி தேர்தல் ஆணையத்தில் புதிய மனு தாக்கல் செய்துள்ளார். 6 எம்பிக்களின் பதவிக்காலம் நிறைவடையும் நிலையில் அதற்கான தேர்தல் ஜூன் 19ஆம் தேதி நடைபெறவுள்ளது.
இந்நிலையில் நடைபெறவுள்ள மேல்சபை தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பெயரில் கையெழுத்திட்ட ஏ மற்றும் பி ஃபார்ம்களை சமர்ப்பித்தால் அதனை தேர்தல் ஆணையம் ஏற்கக்கூடாது என்றும் தேர்தல் ஆணையத்தில் மனு அளித்துள்ளார். அதிமுக சார்பில் தேமுதிகவுக்கு எம்பி சீட் வழங்கப்படுமா என்ற கேள்விக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பொறுமை கடலினும் பெரிது, பொறுத்திருந்து பார்ப்போம் என்று பதிலளித்தார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேர்தல் நிலைப்பாடு தொடர்பாக ஜனவரி மாதம் கடலூரில் நடைபெறும் மாநாட்டில் அறிவிக்கப்படும் என்றார். மேலும் அமலாக்கத்துறை சோதனையில் என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்று அதிகாரிகள் விளக்க வேண்டும் என்பதில் மக்களுக்கு தெளிவான பார்வை இருக்கிறது என்றும் கூறினார். கோடை விடுமுறைக்கு பின் அடுத்த மாதம் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படவுள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியுள்ளார். இத்தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், இடைநீற்றல் மாணவர்களை கண்காணித்து மீண்டும் பள்ளிக்கு அழைத்து வர வேண்டும், உடனடி தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும், பள்ளி கட்டடங்களின் உறுதித்தன்மையை பரிசோதிக்க வேண்டும், மாணவர்களை அன்போடு வரவேற்க வேண்டும் என்றும் அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். பாலஸ்தீன ஆதரவு நிலையில் இருந்து மாறி இனப்படுகொலை நாடான இஸ்ரேலுக்கு இந்தியா துணை நிற்பது கொடுமை என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருப்பெரும்புதூரில் மாணவர்கள் பாலஸ்தீன விடுதலை மற்றும் ஜெய்பீம் என்று அறையில் எழுதி வைத்ததற்காக இடைநீக்கம் செய்யப்பட்டது கடும் கண்டனத்திற்குரியது என்றும், மத்திய அரசு மட்டுமின்றி தற்பொழுது திமுகவும் பயங்கரவாதத்திற்கு துணை போவது வெட்கக்கேடானது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாட்டை ஆளும் திமுக அரசு இனியும் இத்தகைய கொடுமை நடைபெறாமல் தடுத்து காத்திட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். வேடம் போடுவதற்கு தமிழக முதலமைச்சர் நடிகர் இல்லை என்று சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலுக்கு சொந்தமான காந்திமதி பள்ளி வளாகத்தில் 5,25,00,000 ரூபாய் செலவில் அமையவுள்ள மூத்த குடிமக்கள் உறைவிடம் கட்டும் பணியை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தவர், வேடம் போடுவது நடிகருடைய செயல் என்றும், பவன் கல்யாண் நடிகர் என்பதால் அவர் வேடம் போடலாம் என்றும் பதிலடி கொடுத்தார். மக்களுக்கு தேவையானதை முதலமைச்சர் உண்மையாக செய்து வருவதாகவும் அப்பாவு தெரிவித்தார். வருமான வரி தாக்கல் செய்ய செப்டம்பர் 15ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருப்பதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. ஜூலை 31ஆம் தேதியுடன் கால அவகாசம் முடிவடைய இருந்த நிலையில் ஐடிஆர் படிவங்களில் மேற்கொண்டுள்ள மாற்றங்கள் காரணமாக கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மயிலாப்பூரில் வீட்டில் தனியாக வசிக்கும் மூதாட்டியின் கழுத்தை நெரித்து நகைகள் கொள்ளையடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னை மயிலாப்பூரைச் சேர்ந்த 81 வயது மூதாட்டி ராஜேஸ்வரி தனியாக வசித்து வருகிறார். அவர் வசிக்கும் வீட்டின் முதல் தளத்தில் உள்ள மற்றொரு மூதாட்டியை பராமரிக்க அரியலூரைச் சேர்ந்த இந்திரா என்பவர் வேலைக்கு சேர்ந்துள்ளார். இந்நிலையில் ராஜேஸ்வரி தனியாக இருப்பதை அறிந்து நன்கு பழகியுள்ளார். இந்நிலையில் தண்ணீர் கேட்பது போல் நடித்து வீட்டிற்குள் நுழைந்து மூதாட்டியின் கழுத்தை நெரித்த இந்திரா தங்க சங்கிலி, வளையல்கள், கம்மலை பறித்துள்ளார். அப்பொழுது மூதாட்டி கூச்சலிடவே அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து இந்திராவை மடக்கி பிடித்து மயிலாப்பூர் போலீசாரிடம் ஒப்படைத்த நிலையில் 10 சவரன் நகை மீட்கப்பட்டது. புதுச்சேரியில் இயங்கி வரும் ஜிப்மர் மருத்துவமனையில் அடுத்த கல்வியாண்டு முதல் ஆயுர்வேதம் மற்றும் ஆங்கில மருத்துவம் இணைந்து புதிய படிப்பு தொடங்கப்பட இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அவசர சிகிச்சை மற்றும் விபத்து சிகிச்சை பிரிவு புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இதன் தொடக்க விழாவில் மத்திய அமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், காரைக்காலில் புதுச்சேரி அரசு சார்பில் புதிய மருத்துவக் கல்லூரி அமைப்பது தொடர்பாக ஆலோசித்து வருவதாக தெரிவித்தார். மேலும் காரைக்காலில் ஜிப்மர் மருத்துவமனை 2027ஆம் ஆண்டிற்குள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றும் தெரிவித்தார். நடிகை ஷோபனாவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பத்மபூஷன் விருதை வழங்கினார். டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் நடிகை ஷோபனா விருதை பெற்றுக் கொண்டார். தொழிலதிபர் நல்லி குப்புசாமிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பத்மபூஷன் விருதை வழங்கினார். மேலும் பற இசைக்கலைஞர் வேலு ஆசானுக்கும் புதுச்சேரி தவில் இசைக்கலைஞர் தட்சிணாமூர்த்திக்கும் பத்மஸ்ரீ விருது வழங்கினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. கேரள மாநிலம் தேவிகுளத்தில் தொடர் கனமழை காரணமாக சாலைகளில் மரங்கள் முறிந்து விழுந்ததால் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. பலத்த மழை மற்றும் காற்று வீசுவதால் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையில் முறிந்து விழுந்த மின்கம்பங்கள் மற்றும் சேதமடைந்த டிரான்ஸ்பார்மர்களை மின் ஊழியர்கள் மாற்றியமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். திருப்பூர் நொய்யல் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்த நிலையில் அணைப்பாளையம் தரைப்பாலத்தை வெள்ள நீர் சூழ்ந்ததால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது.
போலீசார் பேரிகார்டுகள் அமைத்து அந்த பகுதியில் வாகனங்கள் செல்லாதவாறு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் அந்த பகுதியில் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதால் அந்த வழியாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இதனால் அனைத்து வாகனங்களும் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனிடையே நொய்யல் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் இதனை பயன்படுத்தி சாய ஆலைகள் சாய கழிவுகளை ஆற்றில் கலப்பதற்கு வாய்ப்பிருப்பதால் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருத்தணி அருகே புதிதாக போடப்பட்ட தார் சாலை குழந்தைகள் பெயர்த்து எடுக்கும் அளவிற்கு தரமற்ற நிலையில் இருப்பதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். வெள்ளாத்தூர் கிராமத்தில் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு தார் சாலை அமைக்கப்பட்டது. பிரதம மந்திரி கிராம சாலை திட்டத்தின் கீழ் 2,18,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த 15 நாட்களாக தார் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வந்தது. பணிகள் முடிந்த 5 நாட்களான நிலையில் தார் சாலை ஆங்காங்கே பெயர்ந்து உள்ளே இருக்கும் ஜல்லிக்கற்கள் வெளியில் தெரியும் நிலையில் உள்ளது. இதனால் தரமற்ற முறையில் தார் சாலை அமைக்கப்பட்டிருப்பதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்து வருகின்றனர். பொள்ளாச்சியில் மனநல காப்பகத்தில் இளைஞர் கொலையானதாக கூறப்பட்ட சம்பவத்தில் கேரளாவைச் சேர்ந்த ஒருவர் போலீசில் சிக்கியிருக்கிறார். இந்த சம்பவத்தில் காப்பக நிர்வாகிகள் 3 பேர் கைதான நிலையில் தற்போது கேரளாவைச் சேர்ந்த சாஜி என்பவரை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் வருண் காந்தை கொலை செய்த முக்கிய குற்றவாளிக்கு சாஜி அடைக்கலம் கொடுத்ததாக வழக்கு பதியப்பட்டுள்ளது. சென்னையில் தொழில் நிறுவன உரிமையாளர் மகன் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சென்னை தண்டையார்பேட்டையில் உள்ள கும்பாலம்மன் கோவில் தெருவில் வசித்து வரும் தொழில் நிறுவன உரிமையாளர் மகன் பிரகலாத் நரசிம்மன் மனநலம் பாதிப்பு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் வீட்டில் இருந்த கைத்துப்பாக்கியை எடுத்து தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து தகவல் அறிந்து விரைந்த போலீசார் சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காவல் நிலையத்தில் அடித்து துன்புறுத்தியதில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டவர் உயிரிழந்த விவகாரத்தில் 2 காவல் உதவி ஆய்வாளர்கள் உட்பட 7 காவல்துறையினருக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. சேலம் மாவட்டம் கருமலைக்கூடல் கிராமத்தில் பழனிசாமி என்பவர் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக வழக்கில் இந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி இன்று 2வது நாளாக காந்தி நகரில் ரோட் ஷோ நடத்தினார். மோடிக்கு சாலையின் இருபுறங்களிலும் தொண்டர்கள் திரண்டு நின்று வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து குஜராத் நகர்ப்புற வளர்ச்சியின் 20ஆம் ஆண்டு நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் 5536 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். மேலும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட 22,000 குடியிருப்புகளை மக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். இந்தியாவில் இருந்து பயங்கரவாதத்தை முற்றிலும் ஒழிக்க அரசு உறுதி பூண்டிருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நடைபெற்ற விழாவில் பேசிய பிரதமர் மோடி இந்தியாவை நேரடியாக தாக்க முடியாமல் பயங்கரவாத அமைப்புகள் மூலமாக பாகிஸ்தான் இந்திய மக்களை தாக்குவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் இறந்த பயங்கரவாதிகளின் சவப்பெட்டிகளில் பாகிஸ்தான் கொடிகள் வைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய அவர் நாங்கள் யாருடனும் பகைமையை தேடவில்லை என்றும் கூறினார். மாநிலங்களவை எம்பி பதவியை மதிமுகவிற்கு ஒதுக்க வேண்டும் என திமுக தலைமையிடம் மதிமுக கோரிக்கை வைத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2019 நாடாளுமன்ற தேர்தல் ஒப்பந்தப்படி ஒரு மாநிலங்களவை ஒரு மக்களவை என்ற அடிப்படையில் தற்போது நடைபெறும் மாநிலங்களவை தேர்தலில் மதிமுகவிற்கு ஒரு இடம் ஒதுக்க வேண்டும் என திமுக தலைமையிடம் மதிமுக கோரிக்கை வைத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆபரேஷன் சிந்தூரின் போது பெண் ராணுவ வீரர்கள் வெளியேற வாய்ப்பு இருந்தும் போராடவே பெண்கள் தயாராக இருந்ததாக எல்லையோர பாதுகாப்பு படை பெண் வீரரான ஜவான் நேகா பண்டாரி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர் ஆபரேஷன் சிந்தூரில் எல்லையோர பாதுகாப்பு படையினர் அனைவரும் தகுந்த ஒத்துழைப்பு வழங்கியதாகவும் எதிரிகளுக்கு தகுந்த பதிலடியை கொடுத்ததாகவும் தெரிவித்தார். நாட்டில் கருப்பு பணத்தை ஒழிக்க டிஜிட்டல் நாணயங்களை மத்திய அரசு அறிமுகப்படுத்த வேண்டும் என ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் கடப்பாவில் தெலுங்கு தேசம் கட்சியின் 3 நாள் மாநாடு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் பங்கேற்று பேசிய சந்திரபாபு நாயுடு அனைத்து ரூபாய் நோட்டுகளையும் திரும்ப பெற்று டிஜிட்டல் நாணயத்தை அறிமுகப்படுத்தவும் அதன் மூலம் கருப்பு பணத்தை ஒழிக்கலாம் என்றும் பிரதமர் மோடியிடம் கோரியிருப்பதாக கூறினார். உள்நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை வாங்குவதற்கு மக்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து டெல்லியில் பேசிய அவர் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் வெளிநாட்டு பொருட்களை வாங்குவதன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்திற்கு தீங்கு விளைவிப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் உள்நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்தால் அந்நிய செலாவணி, உள்நாட்டில் வேலையின்மை உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் சுற்றுலா தலத்தில் அம்மாநில முதலமைச்சர் ஃபரூக் அப்துல்லா கோல்ஃப் விளையாடினார்.
பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து அங்கு சுற்றுலா பயணிகள் வருகை தருவதற்கு தயக்கம் காட்டி வருகின்றனர். இந்நிலையில் மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு வரவும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் அதன் நோக்கில் ஜம்மு காஷ்மீர் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் மக்களுக்கு அரசு மற்றும் சுற்றுலா மீதான கவனத்தை ஈர்க்கும் விதமாக ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் ஃபரூக் அப்துல்லா கோல்ஃப் மைதானத்தில் கோல்ஃப் விளையாடினார். கேரள மாநில கடற்கரையில் சரக்குகளை ஏற்றி சென்ற கப்பல் மூழ்கிய நிலையில் தற்பொழுது மீட்புப் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. விழிஞம் துறைமுகத்தில் இருந்து கொச்சி துறைமுகத்திற்கு கடந்த 24ஆம் தேதி சரக்குகளை ஏற்றி சென்ற லைபீரியா எல்சா 3 என்ற சரக்கு கப்பல் நடுவழியில் மூழ்கியது. தொடர்ந்து கப்பலில் இருந்த சரக்கு கண்டெய்னர்கள் கடலில் மூழ்கிய நிலையில் 100க்கும் மேற்பட்ட கண்டெய்னர்கள் கடலில் மிதந்து வருகின்றன. ஆந்திர மாநிலத்தில் கஞ்சா போதையில் அட்டகாசத்தில் ஈடுபட்ட இளைஞர்களை போலீசார் நடுரோட்டில் வைத்து லாடம் கட்டும் காட்சிகள் இணையத்தில் பரவி வருகிறது. குண்டூர் மாவட்டத்தில் உள்ள தெனாலி பகுதியில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது அந்த வழியாக இளைஞர்கள் 3 பேர் தடுமாறியவாறே சென்றனர். விக்டர், பாபுலால் மற்றும் ராகேஷ் என்ற இளைஞர்கள் போதை தலைக்கேறியதில் போலீசாரையே தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த காவலர் ஒருவர் போலீஸ் மேலேயே கை வைக்கிறியா என்று கேட்டு அந்த இளைஞர்களை சாலையிலேயே அமர வைத்து பொதுமக்கள் முன்னிலையில் வெளுத்து வாங்கினார். சென்னையில் இருந்து லக்னோ செல்லவிருந்த விமானத்தில் பெண் பயணி ஒருவருக்கு உடல்நலம் பாதித்ததால் விமானம் மீண்டும் நடைமேடைக்கு திரும்பியது. சென்னை விமான நிலையத்தில் இருந்து லக்னோவிற்கு 160 பயணிகளுடன் விமானம் நடைமேடையில் இருந்து ஓடுபாதைக்கு புறப்பட்டுச் சென்றது. பறக்க தயாரான போது விமானத்தில் இருந்த பெண் பயணிக்கு திடீரென உடல்நலம் பாதிப்பு ஏற்பட்டதால் விமானம் மீண்டும் நடைமேடைக்கு திரும்பியது. ஆசிய தடகள போட்டியில் தமிழக வீரர் செர்வின் செபாஸ்டியன் வெண்கலப் பதக்கம் வென்று அசத்தியுள்ளார். 26வது ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டி தென்கொரியாவின் குமி நகரில் நடைபெற்று வருகிறது. 43 நாடுகளைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். இதில் இந்திய அணியின் சார்பில் 59 பேர் கலந்து கொண்டுள்ளனர். குறிப்பாக தமிழகத்தைச் சேர்ந்த 9 பேர் பங்கேற்றுள்ளனர். இந்நிலையில் 20 கிலோமீட்டர் நடைப்பந்தய போட்டி நடைபெற்றது. இதில் தமிழகத்தைச் சேர்ந்த செர்வின் 3வது இடத்தை பிடித்து வெண்கலப் பதக்கம் வென்றார்.